ஓம் சாந்தி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருப்தி. ஸோ நம்ம எப்படி லைஃப்பில் திருப்தியாக இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் லைஃப்பில் கிடைக்குது, வாழ்க்கையில் நம்மளுக்கு பிராப்தி ஆகுது. ஆனால் நம்மளுக்கு யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லை திருப்தியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம ஏன் நம்மளால் திருப்தியாக இருக்க முடியல அப்படின்னா சந்தோஷம். திருப்தி என்றால் சந்தோஷமாக இருக்கிறது, லைட்டாக இருக்கிறது, ஈஸியாக இருக்கிறது, எல்லா விஷயங்களையும் ஈஸியாக எடுத்துக்கிறது, என்ஜாய் பண்ணி செய்கிறது. நம்ம ஏன் அந்த மாதிரிலாம் இருக்க முடியல அப்படின்னா முக்கியமான ஒரு காரணம் பார்த்திங்கன்னா ஆசைகள், ரெண்டாவது கம்பேர் பண்ணுறது, மூணாவது பொறாமை, நாலாவது தேவைகள். ஓகேவா? ஸோ இந்த 4 விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆசைகள் பற்றி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா திருப்தியாக ஏன் இருக்க முடியலன்னா ஆசைகள் நிறைய வருது. ஒரு ஆசை முடிச்சா இன்னொரு ஆசை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம நிறைவேறிய ஆசைகளை நம்ம பார்க்க மாட்டுறோம். ஒரு ஆசை நிறைவேறிடுச்சு அப்படின்னா உடனே அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ திருப்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைவேறின ஆசைகளில் நம்ம அச்சீவ் பண்ண கோல்ஸு, நம்ம என்னெல்லாம் சாதிச்சோமோ அதை ஃபஸ்ட்டு நம்ம நினச்சி பார்க்கணும். அதை நினச்சி நம்மளே நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், பாராட்டணும். ஸோ இதுதான் திருப்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு லீனியராக போயிட்டே இருக்கிறத விட, அதாவது இது முடிச்சு நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட் போயிட்டே இருக்கிறத விட ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம நின்று அந்த ப்ராசஸ், நம்ம எப்படி வெற்றி அடைஞ்சோம், எப்படி அந்த ஆசை நிறைவேறிச்சு, இல்லை பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம எப்படி எவ்வளோ உழைச்சோம், எவ்வளோ நல்லா நடந்தது அப்படின்றத நம்ம அடிக்கடி நினச்சி பார்க்கணும். அதை நினச்சி நம்ம திருப்தி அடையணும். ஏன்னா அது நினைக்கல அப்படின்னா சந்தோஷம் கிடைக்காது. ஏன்னா அதுதான் சொல்லுவாங்க, ஜேர்னியை எப்போவுமே பயணத்தை என்ஜாய் பண்ணணும். போய் டெஸ்டினேஷனை அடைய தான் போகிறோம். ஆனால் ஏன்னா பயணம் தான் நீண்ட காலம். டெஸ்டினேஷன் 1 செகண்ட், 10 செகண்ட், 20 செகண்ட் அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுறீங்க, இல்லை ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணீங்கன்னா அது அச்சீவ் ஆகும்போது ஒரு 10 செகண்ட், 1 நிமிஷம், 2 நிமிஷம் தான் அதோடைய வெற்றியோடைய அனுபவம் ஆகும். ஆனால் அந்த பயணமே நம்ம என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம லைஃப்பில் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்க முடியும். இன்னொன்று ஆசைகள் தேவையுள்ள ஆசைகள் இல்லை டிசையர்ஸ், அதான் சொல்லுவாங்க. தேவையற்ற டிசையர்ஸு இல்லை ரொம்ப இம்பியூரான டிசையர்ஸ் நம்ம வச்சோம் அப்படின்னா எப்போவுமே லைஃப்பில் திருப்தியாக இருக்க முடியாது. ஸோ முக்கியமான விஷயங்கள், கோல்ஸு, குறிக்கோள், அதை நம்ம அச்சீவ் பண்ணலாம். அப்போ நம்ம அதை அச்சீவ் பண்ணும் போது ப்ளஸ் அந்த அச்சீவ் பண்ணுற ப்ராசஸ் நம்ம திருப்தியாக இருக்க முடியும். ஸோ ரெண்டாவது நம்ம கம்பேரிசன் பார்த்தோம். ஸோ நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் திருப்தியாக இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையினுடைய விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க லைஃப் ஜேர்னி வித்தியாசம். நம்மளுக்கு ஒரே போல் எல்லாருடைய லைஃப் வாழ்க்கையுடைய பயணம் இருக்காது. ஸோ நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய லைஃப் தனிப்பட்டது. என்னோடய முயற்சிக்கு எனக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். என்னோடய வாழ்க்கை டிஃப்ரெண்ட்டானது. எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி எனக்கும் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா என்னோடய கர்மா வேறு, என்னோடய பர்சனாலிட்டி வேறு, என்னோடய முயற்சிகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வேறு வேறு. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைஃப்பில் கம்பேரே பண்ணக்கூடாது. யாருக்கா ஒன்று கிடச்சிது, எனக்கு கிடைக்கல அப்படின்னா எனக்கும் கரெக்டாக முயற்சி பண்ணால் அதுவும் கிடைக்கும். எனக்கு இந்த டைமில் இல்லைன்னா இன்னொரு டைம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும். இல்லை எனக்கு வேறு ஏதோ ஒன்று வெயிட்டிங்கில் இருக்குது, இதுதான் எனக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒருத்தங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச கார் கிடைச்சது அப்படின்னா எனக்கு ஒருவேளை கார் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு வேறு விதமான நல்ல ஹெல்த் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிராப்தி ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன யூனிக்காக எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் பார்க்கும்போது என்னோட ஜெர்னியில் நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது, இப்போ ரோடு நம்ம டிரைவ் பண்ணுறோம் அப்படின்னா என்னுடைய ஜெர்னியை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். மற்றவங்க எப்படி ஓட்டுறாங்க நான் பார்த்தா என்னோட வாழ்க்கை போயிடும். ஸோ திருப்தியாக இருக்கணும்னா எனக்கு என்னென்ன கிடைச்சிது, என்னால் எவ்வளோ அதை நினச்சி சந்தோஷப்பட முடியும்னு நினைக்கணும். ஸோ இது 2வது விஷயம். 3வது விஷயம் பேராசை. ஸோ நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், தேவைக்கு மேலே ஆசைப்படுறது, திருப்தியே இல்லாமல், அதாவது கொஞ்சம் கிடைச்சா கூட நம்மளுக்கு இன்னும் நிறைய வேணும், இன்னும் நிறைய வேணும், இன்னும் நிறைய வேணும்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு அப்புறம் எப்போவுமே நம்மளால் திருப்தியை அனுபவிக்க முடியாது. ஸோ எது கிடைச்சதோ நல்லதாகவே கிடைச்சிது, இதுவே எனக்கு போதும்
அதான் சொல்லுவாங்க, நம்ம வந்து கொஞ்சம் இருந்தால் கூட நம்மளால சந்தோஷமாக இருக்க முடியும். சம்டைம்ஸ் சொல்லுவாங்க ஏழை பணக்காரன்னு சொல்லுவாங்க. ஏழை வீட்டில் வந்து சந்தோஷம் இருக்கும். ஆனால் பணக்காரர் வீட்டில் எவ்வளோ நிறைய இருந்தாலும் சம்டைம்ஸ் சந்தோஷம் இருக்காது. ஸோ அதே போல் நம்மளுக்கு கிடைச்சதை வச்சு எது தேவையோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கணுமே தவிர நிறைய அதாவது கோல் வைக்கணும், எய்ம் பண்ணணும், அதுக்காக முயற்சி பண்ணணும். ஆனால் அதுக்குன்னு பேராசை போக்கணும். இன்னும் நிறைய காசு சேர்க்கணும், இன்னும் நிறைய இந்த வீடுனா இன்னும் பெரிய வீடு வாங்கணும், இந்த 2 பெட்ரூம் இன்னும் 4 பெட்ரூம் வேணும். இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஆசைகளை வந்துட்டு அதிகரிச்சுட்டே போகிறதுனால நம்மளால வந்து திருப்தியாக இருக்க முடியல. ஸோ எது கொடுத்ததோ எது கிடைச்சதோ ரொம்ப நல்லாவே இருக்குன்ட்டு இருக்கிறத நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி அதை நம்ம வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா நம்ம திருப்தியாக இருக்க முடியும். 4வது விஷயம் வந்து தேவைகள். ஸோ தேவைகள் வந்துட்டு நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் சில தேவைகள் இருக்கும். நம்மளுக்கு வந்து அன்பு தேவைப்படும், மரியாதை தேவைப்படும். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து நீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே வந்து எம்டியாக இருக்கும், நம்மளோட தேவைகள் உள்ள இன்னர் நீட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது எதிர்பார்ப்புகளாக நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ மற்றவங்க மேலே நம்ம அது வந்து எதிர்பார்ப்போம். இப்போ எனக்கு வந்து அன்பு தேவைப்படுதுன்னா அப்போ நேச்சுரலாக நான் அன்பு தான் என் லைஃப்பில் எதிர்பார்ப்பேன். ஸோ மற்றவங்க எனக்கு அந்த அன்பை கொடுக்கல அப்படின்னா எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ நான் அதிருப்தியாக இருப்பேன். ஸோ அதே போல் எனக்கு மரியாதை வேணும், எனக்கு வந்து ரெகக்னிஷன் வேணும், அப்ரூவல் வேணும் அப்படின்னு எனக்கு உள்ள ஒரு தேவை இருந்தது அப்படின்னா அந்த தேவையை நான் வந்து எதிர்பார்ப்பேன், மற்றவங்க கிட்ட பார்ப்பேன். ஸோ அப்போ நான் ஏதாவது ஒரு காரியம் செஞ்சேன்னா என்னை எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணணும், என்னை எல்லாரும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அப்போ அது கிடைக்கல, அந்த எதிர்பார்ப்பு எனக்கு மீட் ஆகலை அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக திருப்தி ஆகும். ஸோ திருப்தின்றது வெளியில் சம்மந்தப்பட்டது விஷயம் கிடையாது, உள்ளுக்குள்ளே இருக்க சம்மந்தப்பட்ட விஷயம் கூட தான். ஸோ நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உள்ளுடைய நம்ம ஆத்மாவோட தேவைகளை நம்மளால வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்க அந்த அன்பு, அந்த அமைதி அதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ண முடியும். நம்ம ஆத்மாவுக்கு வந்து திருப்தி வந்து கிடைக்கும். இன்னொன்று வந்து திருப்தி வந்து வெளியில் கிடையாது, உள்ளுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம ஒரு அந்த அமைதியை அனுபவித்தோம் அப்படின்னா வெளியில் நம்மளுடைய ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய எதிர்பார்ப்புகளும் தேவைகளும் குறைஞ்சிரும். ஸோ மெடிடேஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் நம்ம வந்துட்டு வெளியில சந்தோஷத்தையும் அமைதியும் தேடுறதுக்கு பதிலாக உள்ளுக்குள்ள நம்ம அதை அனுபவம் பண்ண ஆரம்பிச்சோம். டெய்லி நான் மெடிடேட் பண்ணும்போது டெய்லி எனக்கு அந்த சந்தோஷம் அமைதி கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என் லைஃப்ல நான் திருப்தியா இருக்க முடியும். வெளியில விஷயங்கள் நடந்தாலும் நடக்கலனாலும் உள்ளுக்கு இருக்க அமைதி வந்து என் லைஃப்ல எப்பவுமே எனக்கு ஹெல்ப் அவுட் பண்ணும். இன்னொரு விஷயம் வந்து நம்ம திருப்தியா இல்லைன்னா நம்ம ஆஃப்னா என்ன பண்ணுவோம்னா கம்ப்ளைனிங் நேச்சர் இருக்கும். நம்ம எதுக்கு எடுத்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்போம், குறை சொல்லிட்டே இருப்போம். ஸோ குறை சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப்பில் எப்பவுமே திருப்தியாக இருக்க முடியாது. ஸோ குறை சொல்கிற நேச்சர் நம்ம கண்டிப்பாக விடணும். ஸோ எவ்வளோ தூரம் நம்ம வந்து குறை சொல்கிறோமோ அதுக்கு பதிலாக எல்லா விஷயத்தையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், பாராட்டணும், அதில் இருக்க நல்லது பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் வந்து திருப்தியாக இருக்க முடியும். ஸோ இந்த விஷயங்கள் மூலமாக இந்த 5 விஷயங்களும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் எப்பவுமே திருப்தியாக இருக்க முடியும். ஓம் சாந்தி. நன்றி, வணக்கம்.